அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீனவர் காலையினூடாக சாதித்திருக்கின்றோம். அமெரிக்கா விடுத்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தை கோரிக்கையை ஈரான் நிராகரித்திருக்கின்றார்கள். அதற்கான காரணங்கள் என்ன? அமெரிக்கா ஒரே நேரத்தில் போர் நிறுத்தம் குறித்த ஒரு நாடகத்தையும், மறுபுறத்தில் தன்னுடைய துருப்புக்களை, கமாண்டோ படைகளை மத்திய கிழக்கு அனுப்பும் இரட்டை வேடத்தை ஈரான் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, போர் நிறுத்த கோரிக்கையை பயன்படுத்தி தங்களை மீண்டும் பலப்படுத்தி கொண்டு ஈரான் மீது ஒரு முழு அளவிலான தாக்குதலை நடத்துவதற்கான அமெரிக்க திட்டங்களும் வெளியான நிலையில் ஈரான் அதை முற்றாக மறுத்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் மீண்டும் டெல் அவீவ் மிக கடுமையாக தாக்கப்பட்டிருக்கின்றது. பாகிஸ்தான் மூலம் அமெரிக்கா ஈரானுக்கு மிகப்பெரிய தூது அனுப்பி இருக்கின்றார்கள். ஈரானின் பதில் என்ன? இது குறித்து வெளியாக இருக்கக்கூடிய பிந்தைய மிக முக்கிய தகவல்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். இன்று மாலை இஸ்ரேலின் பல்வேறுபட்ட பகுதிகளை இலக்கு வைத்து ஈரான் மிக கடுமையான ஏவுகணை தாக்குதலை மீண்டும் நடத்தியிருக்கின்றார்கள். பெங்குரியன் விமான நிலையத்திற்கு அருகாமையில் நிறுத்தப்பட்ட விமானங்களை குறிவைத்து நடத்திய ட்ரோன் தாக்குதலில் பல விமானங்கள் சேதமடைந்திருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாக இருக்கின்றன. பெங்குரியன் விமான நிலையத்திற்கு வந்த பயணிகள் ஈரானிய ட்ரோன் தாக்குதல் காரணமாக சிதறியோடக்கூடிய காட்சிகளும், பெங்குரியன் விமானத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஈரான் ஏவுகணைகள் ஏற்படுத்திய சேதங்களும் தற்போது வெளியாக இருக்கின்றன. இந்த நிலையில் பெங்குரியன் விமான நிலையத்தின் புறத்தே நிறுத்தி வைக்கப்பட்ட சில விமானங்கள் ஈரானிய தாக்குதலினால் சேதம் அடைந்திருப்பதாக முதற்கட்ட தகவல்களை IRGC வெளியிட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ஹைஃபாவில் இருக்கக்கூடிய விண்வெளி தொழில் தளங்களையும், ஹைஃபாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலின் உடைய மிகப்பெரிய ஆயுத தொழிற்சாலை ஒன்றையும் தாம் குறிவைத்து தாக்கியிருப்பதாக ஈரான் தெரிவித்திருக்கின்றார்கள். அதாவது அதிகளவில் மெர்காவா பீரங்கிகள், வெடிமருந்துகள், வெடிகுண்டுகள் உற்பத்தி செய்யக்கூடிய மிகப்பெரிய தொழிற்சாலை ஒன்றை தாம் இலக்கு வைத்து தாக்கியதில் அந்த தொழிற்சாலை மிக கடுமையாக சேதமடைந்திருப்பதாகவும், இது ட்ரோன்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கொண்ட கலப்பு தாக்குதலாக இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதாக ஈரான் தெரிவித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே நேற்று காலை நடத்தப்பட்ட தாக்குதல்களில் மிக கடுமையாக டெல் அவீவ் நகரம் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் தற்போது டெல் அவீவ், கைஃபா, ஜெருசலேம் என இஸ்ரேலினுடைய அனைத்து பகுதிகளும் மிக கடுமையான தாக்குதலுக்குள்ளாக இருக்கின்றது. ஈரானினுடைய தாக்குதல்கள் இவ்வாறு நடைபெற்று கொண்டிருக்க ஹிஸ்புல்லாக்களும் தங்கள் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள். வடக்கு இஸ்ரேலின் பல்வேறுபட்ட நகரங்கள் கிரியாத் சோம்னா, மெட்டுலா போன்ற பல நகரங்களை இலக்கு வைத்து சரமாரியான ராக்கெட்டுகளை ஹிஸ்புல்லாக்கள் ஏவி இருக்கின்றார்கள். ஏறக்குறைய 40க்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகள் ஒரே நேரத்தில் ஏவப்பட்டதால் வடக்கு இஸ்ரேல் முழுவதும் சைரன் ஒலிக்க விடப்பட்டது. பொதுமக்கள் சிதறி ஓடி இருக்கின்றார்கள். வான் பாதுகாப்பு அமைப்புகள் பெரும்பாலான ராக்கெட்டுகளை இடைமறித்தாலும் கூட சில ராக்கெட்டுகள் தெருக்களிலும் வெளிகளிலும் விழுந்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. யாருக்கும் காயங்கள் இல்லை என்று இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்தாலும் சுயாதீன ஊடகங்களின்படி 8க்கும் மேற்பட்டவர்கள் ஹிஸ்புல்லா தாக்குதலில் காயமடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. ஏற்கனவே ஈரானிய தாக்குதல்களால் இஸ்ரேல் முழுவதும் நிலைகுலைந்திருக்கும் இந்த சூழ்நிலையில் ஹிஸ்புல்லாக்களும் வடக்கு இஸ்ரேல் மற்ற பகுதிகளில் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருப்பது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய சிக்கலாக மாறியிருக்கின்றது. ஏற்கனவே ஹிஸ்புல்லாக்களுக்கு செல்லக்கூடிய விநியோகத்தை தடுப்பதாக கூறி பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு பாலங்களை இஸ்ரேல் இராணுவம் தகர்த்து விட்டார்கள். பல பாலங்கள் தகர்க்கப்பட்ட நிலையில் லெபனான் பொதுமக்கள் ஒரு பகுதியிலிருந்து ஏனைய பகுதிக்கு செல்ல முடியாத மாதிரி போக்குவரத்து முற்றாக துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய பல்வேறுபட்ட பெருந்தெருக்கள், பாதைகளை இஸ்ரேல் கொடூரமாக கொண்டு வீசி பல நகரங்களின் போக்குவரத்தை சிதைத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த ஒரு வார கால பகுதியில், அதாவது இஸ்ரேல் மீது லெபனான் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கும் இந்த ஒரு வாரத்தில் மட்டும் 1014 பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும், இதில் அதிகளவானவர்கள் லெபனான் குடிமக்களே கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை லெபனான் சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருக்கின்றார்கள். 50க்கு குறைவான ஹிஸ்புல்லா போராளிகளே இவர்களுடைய தாக்குதலில் கொல்லப்பட்ட நிலையில் அதிகளவான பொதுமக்கள் கண்மூடித்தனமாக இலக்கு வைக்கப்பட்டு இஸ்ரேலினால் படுகொலை செய்யப்பட்டிருக்கும் செய்திகள் வெளியாக இருக்கின்றன. லெபனான் மற்றும் பெய்ரூட் பகுதிகளில் இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலை நிறுத்த வேண்டும் என மீண்டும் பிரான்ஸ் அதிபர் மேக்ரோன் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். எந்தவித இலக்கும் இல்லாமல் பொதுமக்களுடைய உட்கட்டுமானங்கள், குடியிருப்புகள், அடுக்குமாடி தொடர்களை இலக்கு வைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதால்
ஹெஸ்புல்லாவை ஒழிக்க முடியாது. அதற்கு மாறாக லெபனானுக்குள் ஹெஸ்புல்லாவினுடைய ஆதரவை இவர்கள் அதிகரிக்கப் போவதுதான் ஒன்று நடைபெறும். இதுபோன்ற தாக்குதலை இதற்கு முன்பும் லெபனானில் இஸ்ரேல் நடத்திய போதும் ஹிஸ்புல்லாவை இவர்களால் முற்றாக தோற்கடிக்க முடியவில்லை. எனவே பேச்சுவார்த்தை ஊடாக தீர்ப்பதற்கு அல்லது மிக கொடூரமான தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு செய்தியும் பிரான்சிடமிருந்து வந்திருக்கின்றது. ஏற்கனவே லெபனான் தொடர் இஸ்ரேல் தாக்குதல் காரணமாக ஈரானுடைய லெபனானுக்கான தூதுவரை நாட்டை விட்டு வெளியேறுமாறு கூறியிருப்பது லெபனான் ஈரானுக்கும் இடையிலும் ஒரு பதற்றமான முறுகல் நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஈரான் தூதுவர் லெபனானை விட்டு வெளியேற்றப்படலாம் என்ற அறிவிப்புகளும் வெளியாக இருக்கின்றது. அடுத்து அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய பேச்சுவார்த்தை அறிவிப்பை ஈரான் மறுத்துவிட்டார்கள். இதற்கான காரணங்களை தொடர்ச்சியாக கூறி வருகின்றோம். பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் என தெரிவித்துவிட்டு முதுகில் குத்திக் கொள்வது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒன்று புதிதல்ல. இதை ஈரான் உணர்ந்திருக்கின்றார்கள். எனவே ஒரு முழுமையான போர் நிறுத்தம், மீண்டும் எங்களுடைய மண்ணை ஆக்கிரமிக்க மாட்டோம் என்ற உறுதிமொழி, எங்களை தாக்கி ஏற்படுத்திய இழப்புகளுக்கு முழுமையான இழப்பீடு, இவற்றை கொடுத்தால் மட்டுமே நாங்கள் இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு வேறு பேச்சுவார்த்தைகளுக்கு வருவோம் என்று ஈரான் கூறிய சூழ்நிலையில் பாகிஸ்தான் மூலமாக மிகப்பெரிய அளவில் ஈரானுக்கு அமெரிக்கா தூது அனுப்பியிருக்கின்றார்கள். அதாவது இஸ்லாமாபாத்தில் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்றும் ட்ரம்பினுடைய சால்வர் கிருஷ்ணர், விட்காஃப், ஜேடி வான்ஸ் போன்றவர்கள் பேச்சுவார்த்தை குழுவுக்கு வருகை தரலாம் என்றும் எப்படியாவது ஈரானை பேச்சுவார்த்தை மேசைக்கு அழைத்து வாருங்கள் என்று ட்ரம்ப் நிர்வாகம் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு அழுத்தம் கொடுத்து வருவதான செய்திகள் வெளியாக இருந்தன. இதை பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷஹபாஸ் ஷெரீப் அவர்கள் கூட ஈரான் பேச்சுவார்த்தை ஊடாக தீர்ப்பதில் நாங்கள் ஆர்வமாக இருக்கின்றோம், இந்த பிராந்திய போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும், இது எங்களுடைய அழைப்பாக இருப்பதாக ஈரானுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு கோரிக்கை விடுத்து ஒரு ட்விட்டர் பதிவை இட்டிருந்தார். பாகிஸ்தான் பிரதமருடைய அந்த பதிவை மீண்டும் ட்ரம்ப் தன்னுடைய ட்வீட் பக்கத்தில் ட்வீட் செய்து பாகிஸ்தான் சமாதான முயற்சிகளை தான் வரவேற்பதாகவும் ஈரானுடன் சமாதான பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு ஆர்வமாக இருப்பதான தன்னுடைய முடிவை அறிவித்திருக்கின்றார். அவர் இவ்வளவுதான் அறிவித்தாலும் கூட அவருடைய முடிவுகளும் நடவடிக்கைகளும் மிகப்பெரிய சந்தேகத்தை தான் ஏற்படுத்துகின்றன. ஏனெனில் ஒருபுறம் பாகிஸ்தான் மூலம் அழைப்பு, மறுபுறம் V2 பொம்மர்ஸ் விமானங்கள் மிகப்பெரிய அளவிலான குண்டுகளை பிரிட்டனில் இருக்கக்கூடிய விமானப்படை தளத்தில் இருந்து விமானங்களில் ஏற்றிக்கொண்டு ஈரானில் தாக்குதல் நடத்துவதற்காக சென்றிருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன. ஒருபுறம் பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள், மறுபுறம் V2 பொம்மர்ஸை அனுப்பிக்கொண்டு இவையெல்லாம் ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை ட்ரம்ப் மீது ஏற்படுத்துகின்றது. இவர்களுடைய நம்பகத்தன்மையையும் கேள்விக்குட்படுத்தி இருக்கின்றது. அடுத்து ஈராக்கில் இருக்கக்கூடிய குர்திஸ் படைகளை வைத்து ஈரான் மீது அமெரிக்கா தரைவழி தாக்குதல் நடத்தலாம் என்ற செய்தி ஆரம்பம் முதலே பேசப்படுகின்றது. ஆனால் ஈரான் விடுத்த கடும் எச்சரிக்கை எடுத்து குர்திஸ் போராளிகள் பின்வாங்கி இருந்தார்கள். யாராவது உள்ளே நுழைந்தால் அத்தனை பேரும் ஈரான் மண்ணில் புதைக்கப்படுவார்கள் என்று ஒரு மிக கடுமையான ஈரானுடைய தரைப்படை தளபதியினுடைய அறிவிப்பு. அதனையடுத்து குர்திஸ் போராளி இயக்கங்களுக்குள்ளேயே கருத்து முரண்பாடு. ஈரான் மீதான தாக்குதலில் பங்கேற்றால் தங்களுக்கு ஏற்படும் இழப்புகள் குறித்தான அச்சம் காரணமாக அவர்கள் பின்வாங்கி இருந்தார்கள். ஆனால் தற்போது மீண்டும் இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய வான்வழி தாக்குதல்கள் தோல்வியடைந்துள்ள சூழ்நிலையில் ஈரானின் பதில் தாக்குதல்களையோ ஏவுகணை திறனையோ கட்டுப்படுத்த முடியாத நிலையில் ஒரு தரைவழி தாக்குதல் ஈரான் மீது நடத்தப்படுமா என்ற கேள்விகள் வலுத்திருக்கின்றன. இதற்காக மீண்டும் சில குர்திஸ் படைகளை ஒருங்கிணைத்து தரை வழியாக ஏதாவது சிக்கல்களை ஈரானுக்கு ஏற்படுத்தும் முனைப்பில் அமெரிக்கா இஸ்ரேல் ஈடுபட்டு வந்த சூழ்நிலையில் குர்திஸ் இயக்கத்தினருடைய நிலைகளை இலக்கு வைத்து மிக கடுமையான ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை ஈரான் இங்கு நடத்தி இருக்கின்றார்கள். இதில் 8 குர்திஸ் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 40க்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள். குர்திஸ் பிராந்தியத்தில், தன்னாட்சி பெற்ற குர்திஸ் பிராந்தியத்தில் ஈரானின் தாக்குதலை தாங்கள் பாரிய அளவில் கண்டனம் செய்வதாக அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். இருந்தபோதிலும் ஈரான் பல்வேறு முனைகளிலும் தனக்கு எதிராக திரும்பக்கூடிய எதிரிகளை தொடர்ச்சியாக குறிவைப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் டிமிட்ரி மெட்வேடேவினுடைய ஒரு திடீர் அறிவிப்பு. ஈரான் மோதலை சுற்றியுள்ள பதற்றங்கள் ஒரு பிராந்திய பதற்றமாக மாறிவிடுமா என்பதை நாங்கள் கூர்ந்து அவதானிக்கின்றோம். காஸ்பியன் கடல் மோதல் பரவக்கூடும் என்றும் காஸ்பியன் கடல் பகுதியில் வைத்து ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படவிருந்த ஈரானிய கப்பல்களை இலக்கு வைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் ஒரு மிகப்பெரிய பதற்றத்தின்
அதிகரிப்பு என்றும் இதற்கான விளைவுகள் எதிர்மறையாக பார்க்கப்படும் என்றும் டிமிட்ரி மெட்வேடேவ் தெரிவித்திருப்பதுடன் மாஸ்கோ இந்த விடயங்களை உன்னிப்பாக அவதானிப்பதாகவும் காஸ்பியன் கடல் மற்றும் ஏனைய பிராந்தியங்களில் ஈரான் மீது நடத்தும் தாக்குதல் வேறு விதமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று ஒரு மிக கடுமையான எச்சரிக்கையை இஸ்ரேலை நோக்கி விடுத்திருக்கின்றார்கள். திடீரென இந்த மோதல் விரிவடையக்கூடும், காஸ்பியன் கடலில் நீங்கள் நடத்திய தாக்குதல் வேறு விளைவுகளை ஏற்படுத்தப் போகின்றது என ரஷ்யா குறிப்பிட்டிருப்பது ஒருவேளை ரஷ்ய ஈரானுக்கு ஆதரவாக இந்த களத்தில் இறங்கலாமா என்ற கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது. இருந்த போதிலும் இதுவரை ரஷ்யா நேரடியாக ரஷ்யாவோ சீனாவோ ஆதரவாக இறங்கும் எண்ணமில்லை என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது. அவர்களுடைய நிலைப்பாட்டிலும் மறைமுகமான உதவிகளை ஈரானுக்கு செய்து கொண்டிருந்தாலும் நேரடியாக தரையிறங்கும் விடயங்கள் குறித்து பெரிதாக எந்த விதமான முடிவுகளும் இல்லை என்பதையும் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அடுத்து வரும் நாட்களில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அடுத்து சவுதி அரேபியாவின் உடைய மன்னர் முகமது பின் சல்மான் குறித்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்று சொல்லலாம், அல்லது ஈரானுக்கு முதுகில் குத்தக்கூடிய ஒரு துரோகம் என்று சொல்லலாம், அவர் இறங்கி இருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றது. இதை வெளியிட்டவர்கள் நியூயார்க் டைம்ஸ் செய்தி பத்திரிகை. ஈரானின் முக்கிய எரிசக்தி தளங்களை கைப்பற்றுவதற்கும் டெஹ்ரானில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் அமெரிக்கா தரைப்படைகளை அனுப்ப வேண்டும் என்று ட்ரம்புக்கு முகமது பின் சல்மான் மிகப்பெரிய அழுத்தம் ஒன்றை கொடுத்து வருகின்றார் என்ற செய்தி தற்போது வாஷிங்டன் டைம்ஸ், நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகைகளால் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அவர்கள் வேண்டுமென்று சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கும் இடையில் கோர்த்து விடுவதென்று சொல்வார்கள். ஒரு பகையை மூட்டி விடுவதற்கான இவ்வாறான செய்திகளை வெளியிட்டிருக்கலாம் என்று சிலர் கூறினாலும் கூட இவர்கள் வெளியிட்ட செய்திக்கும் தங்களுக்கும் தொடர்பில்லை என்று சொன்னால் சவுதி அரேபியா அல்லது மன்னருடைய அலுவலகம் அல்லது சவுதி வெளியுறவுத்துறை இது தொடர்பில் உடனடியான மறுப்பை வெளியிட்டிருக்க வேண்டும். இவ்வாறான எந்த விதமான பேச்சுக்களை நாங்கள் செய்யவில்லை, அமெரிக்காவுடன் ஈரான் குறித்து ஈரான் மீது தரைவழி தாக்குதல் நடத்துமாறே நாங்கள் கூறவில்லை என்று இவர்கள் மறுத்திருக்க வேண்டும். இந்த காணொலியை பதிவேற்றும் இந்த கணம் வரை சவுதி அரேபியா இதற்கு எந்த மறுப்பையும் வெளியிடாமல் இருப்பது சவுதி அரேபியாவின் மீது மிகப்பெரிய சந்தேகத்தை கிளப்பி இருக்கின்றது. ஏற்கனவே ஈரானின் சுப்ரீம் லீடர் அயதுல்லா அல் ஹமேனி படுகொலை செய்யப்படுவதற்கு முன்பாக சவுதி அரேபியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அமெரிக்கா இதை தெரியப்படுத்தியதாகவும் அதற்கு அவரும் ஆதரவு தெரிவித்தார் என்ற குற்றச்சாட்டுகளும் வெளியாக இருந்தன. இந்நிலையில் மீண்டும் சவுதி அரேபியாவின் மீது இது போன்ற குற்றச்சாட்டுக்கள் வந்திருக்கின்றது. ஒருவேளை அவ்வாறு சவுதி அரேபியா கூறியது உறுதிப்படுத்தப்பட்டால் நிச்சயமாக ஈரான் சவுதி அரேபியாவை மிக கடுமையாக தாக்கும். இது ஒட்டுமொத்த அரபுலகிலும் எதிரொலிப்பதால் இந்த சம்பவங்கள் எல்லாம் ஒட்டுமொத்த அரபுலகத்துக்கும் தான் பேரழிவை ஏற்படுத்தும். இஸ்ரேலும் அமெரிக்காவும் எதை நினைக்கின்றார்களோ அதை சவுதி, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகள் வைத்தே சாதிக்க போகின்றார்களா என்பதும் ஒரு மிகப்பெரிய கேள்வி. இவர்களுடைய முட்டாள்தனமான முடிவுகள் ஒருவேளை அரபுலகத்துக்குள்ளே அவர்களுடனே அவர்களை மோத வைத்து அளிக்கும் அமெரிக்க இஸ்ரேலின் திட்டத்திற்கு ஏதுவாக அமைந்துவிடக்கூடாது என்பதுதான் ஒருவருடைய விருப்பமாகவும் இருக்கின்றது. இறுதியாக ஈரானிய செஞ்சிலுவை சங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சி அறிவிப்பு. இதுவரை ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 80,000க்கு மேற்பட்ட பொதுமக்களினுடைய வீடுகள், மருத்துவமனைகள், கட்டடங்கள், வர்த்தக நிறுவனங்கள் இலக்கு வைத்து தாக்கப்பட்டிருக்கின்றன. 80,000க்கு மேற்பட்ட பொதுமக்களினுடைய கட்டுமானங்கள், குடியிருப்புகள், வீடுகள், அடுக்குமாடிகள், பாடசாலைகள், மருத்துவமனைகள் என்பன இலக்கு வைக்கப்பட்டு தாக்கப்பட்டிருப்பதான செய்திகளை வெளியிட்டிருப்பதுடன் ஈரானிய செஞ்சிலுவை சங்கத்தின் மையங்கள் 17 செஞ்சிலுவை சங்கத்தினுடைய அலுவலக பிரதேசங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. 30க்கு மேற்பட்ட ஆம்புலன்ஸ் வண்டிகள் தாக்குதலுக்குள்ளாக இருக்கின்றன. அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களில் பல ஆம்புலன்ஸ் வண்டிகள், நிவாரண வாகனங்கள் 3 குறிவைக்கப்பட்டு தாக்குதல் நடத்தியதில் 15 ஆம்புலன்ஸ் வண்டிகள் பயன்படுத்த முடியாதவாறு அமெரிக்க தாக்குதலில் சேதமாக்கப்பட்டுள்ளது என்பதை ஈரானினுடைய செஞ்சிலுவை சங்கம் இன்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஒன்றை நாங்கள் பார்க்க வேண்டும், காசாவில் தாக்குதல் நடத்தினாலும், லெபனானில் தாக்குதல் நடத்தினாலும், சிரியாவில் தாக்குதல் நடத்தினாலும் இந்த மருத்துவமனைகள், ஆம்புலன்ஸ் வண்டிகள், நிவாரண உதவிப் பொருட்களை கொண்டு செல்லக்கூடிய வாகனங்களை இலக்கு வைத்து தாக்குவது இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு ஒரு தொடர் கதையாக இருக்கின்றது. இதனுடைய நோக்கம் என்ன என்றால் அது நிச்சயமாக
ஒரு அலசி ஆராயப்பட வேண்டிய விடயம். போர்க்களத்தில் காயமடைந்தவர்களுக்கு உதவக்கூடிய செஞ்சிலுவை சங்கம், போர்க்களத்தில் பசியோடு இருப்பவர்களுக்கு உணவளிக்கக்கூடிய நிவாரணப் பணியாளர்கள், அவர்களுடைய வாகனங்கள், அவர்களில் பணியாளர்களை இலக்கு வைப்பது என்பது அந்த மக்களில் காயமடைந்தவர்கள் கூட மருத்துவம் கிடைத்துவிடக்கூடாது, வைத்தியசாலைகளுக்கு மருத்துவமனைகளுக்கு அவர்கள் கொண்டு சென்று விடக்கூடாது என்ற ஒரு நோக்கமா என்பதை நீங்கள் தான் கமெண்ட்ஸில் பதிவிட வேண்டும். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். இதுபோன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.